எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் தாங்க. ஃப்ரைடேனாலே பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டாலே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கோலம் போட்டாச்சு. டைம் வந்து 5:50 ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு போட்டு தான் நான் எப்போவுமே டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி சாமி பாட்டும் போட்டாச்சு. பூஜை ரூம் கீழேயும் வந்து கோலம் போட்டாச்சு. ஸோ இப்போ மார்னிங் வந்து விளக்கேற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுடலாம். ஸோ நம்ம எப்போவுமே மார்னிங் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதே போல் தான் நான் எப்போவும் சாமி கும்பிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிளான லன்ச் தான் கொடுத்துருக்கேன். கேரட் தோசையும் சுகரும் தான் கொடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரையும் தான் கொடுத்துருக்கேன். கூடவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து லஞ்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இனியனுக்கு பேக் பண்ணிவிடுவேன். இனியனோட திங்ஸ் எல்லாமே பார்த்திங்களா நம்ம லேபிள் பண்ணி தான் வந்து அவனுக்கு ஸ்கூலில் அனுப்பணும். அவனோட பேர் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்நாக்கா லஞ்சா அப்படிங்கிறத நம்ம லேபிள் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நிலாவும் எழுந்திரிச்சிட்டா. ஸோ மார்னிங்கே வந்து நிலா எழுந்திரிச்சிட்டா. ஸோ மிச்சம் இருந்த கெலாக்ஸ்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே மகிழனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இனியனை கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதே போல் தான் அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டாக இல்லை. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸி கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக சன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரைஸ் ஆகிட்டுருக்கு. எங்கள் பசங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 7:30க்குள்ளே 2 பேருமே ஸ்கூலில் இருக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் 6:50 போல் கிளம்புவோம். ஸோ அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மகிழ் இறங்கிட்டான். ஸோ இவன் இந்த பாத்வேலே நடந்து ஸ்கூல் கேம்பஸ்க்கு போயிடுவான். மகிழுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து ஃபெமிலியர் தான். பிகாஸ் அவன் 2 வருஷமாக இந்த ஸ்கூல் தான் போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு எல்லாமே எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். பட் இனியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 டேஸாக ஸ்கூல் போகிறான். ஸோ அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். குட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆடி 3வது பொங்கலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொங்கல் மட்டும் ரெடி ஆகணும். கூடவே வந்து வடை போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி சிலையும் வந்து இறக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மத்தியானமாக நம்ம சாமி கும்பிட்றோம். ஸோ பொங்கல் வச்சு எப்பவும் போல் சாமி கும்பிட்டோம். நிலா பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்டாலே சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாலே எக்ஸைட் ஆகிடுவா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்படி வேணால் சாமியை கும்பிடலாம். பட் நம்ம எந்த அளவுக்கு வந்து பக்தியோடு கும்பிடுறோன்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 6 o'clock போல் வரலக்ஷ்மி பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் செஞ்சுருந்தேன். ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு 5 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருந்தேன், ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் ஒரு ட்ரேயில், அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் வச்சுருந்தேன். இது கூடவே பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் பாயாசமும் வச்சுருந்தேன். எப்போவுமே லக்ஷ்மியை வாசல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணியிருந்தேன். போன வருஷம் வந்து நான் இந்தியாவில் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதனாலேயே வந்து கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சாமியும் வந்து நல்லபடியாக கும்பிட்டேன். இனியன் வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரம் எல்லா வேலைக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பிகாஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியாக இருந்தான். நம்ம வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்.
இந்த சிலை பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்னோடய அம்மாவும் அப்பாவும் இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிலைக்கு வந்து வச்சு நான் பூஜை பண்ணுறது, வரலக்ஷ்மி நோம்புக்கு சிலை வச்சு பூஜை பண்ணுறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து நான் அம்மன் படம் வச்சு தான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து கற்பூரம் காட்டி நம்ம வரலக்ஷ்மி பூஜை பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து தாம்பூலத்தில் மஞ்சள், குங்குமம், சாக்லேட், அப்புறமா வந்து வாழைப்பழம், கூடவே வந்து ரோசஸ் வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் தாம்பூலத்தில் வச்சு கொடுத்தேன். குட்டி பசங்களுக்கு கூடவே வந்து வளையல் கொடுத்துருந்தேன். வரலக்ஷ்மி நோம்பு அன்றைக்கி நம்மளுக்கு வீட்டுக்கு வர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலே போதுமானது. அன்றைக்கி நம்ம லக்ஷ்மியை கும்பிட்றதுனால அவங்கள்ட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நானும் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்கிறப்ப எங்கள் ஃபேமிலியே வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால என்னோடய மாமியாருங்க அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிங்களை கூப்பிட்டாலே நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பண்ண மாதிரி. ஸோ நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டில் அவங்கள்ட்ட தான் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இன்கேஸ் நான் என்னோடய அம்மா வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஆண்டிங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி செய்வேன். இங்கே யூஎஸ்ஏயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.